ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எறா கிரேவி எப்படி செய்கிறது பார்ப்போம் வாங்க. முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 6 வெட்டி பொடிசாக வச்சுருக்கோம். அடுத்தது பச்சை மிளகாய் போடணும். ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு, டொமேட்டோ போடுவோம். டொமேட்டோவும் ஃப்ரை ஆகும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடலாம். குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். தேங்காய் பால் பாதி மூடி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், எறா போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ உப்பு போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்ப்போம். எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. டேஸ்டியான எறா கிரேவி ரெடி. இது ஒரு தட்டில் போட்டு காமிப்பாங்க எப்படி வந்திருக்குன்னு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.